எல்லாத்துக்கும் சவுண்டு வீக்கெண்ட் குடியிருந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையாயிருக்கின்ற யாவரையும் அடியே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். தொழுகை என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுக்குரிய செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து தேவனை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு தருணம். நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணமானது நம்மை உண்டாக்கின தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாய், தேவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையும்படியாய், தேவனுக்கான கனத்தை செலுத்தும்படியாய் நாம் இங்கு வந்திருக்கிறோம். அப்படியாக நாம் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை தேவன் வேதத்திலே சொல்லும் பொழுது, ஆவியுடனும் உண்மையுடனும் என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னுமாக சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் தொழுது கொள்ள அழகா குளிச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்ல உடையை உடுத்தி விட்டு எல்லாருமே ரொம்ப அழகா இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், நம்முடைய சரீர அலங்காரங்களை கொண்டு அல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய தொழுகை உருவ வழிபாடு இல்லாத ஒரு தொழுகை. கிறிஸ்தவருடைய தொழுகையும் உருவ வழிபாடு இல்லாத ஒரு தொழுகை. அப்ப இந்த ரெண்டு தொழுகையிலும் நீங்க பார்த்தீங்க என்றால் அலங்கரிப்பு என்பது முற்றிலும் இருக்காது. ஆனா அதே ஒரு கோயில்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலங்காரம் பண்ணி பிரம்மாண்டமாக மக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். தங்களுடைய தேவர்களாக நம்பக்கூடிய தேவர்களுக்கு பால் அபிஷேகம் செய்வார்கள். எத்தனையோ அபிஷேகங்களை செய்து தங்களுடைய தெய்வங்களுக்கு நகைகளை அலங்காரங்களாக உடுத்தி அப்படியே அந்த தேவர்களை பார்க்கும் பொழுது ஒரு பயங்கர அலங்காரத்துடன் அந்த தேவனை, தாங்கள் தொழுது கொள்ளக்கூடிய தேவனை அவர்கள் அலங்கரித்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவரிடத்திலே தேவன் அவரை அலங்கரிக்க நமக்கு சொல்லாமல் யாரை அலங்கரிக்க சொல்லியிருக்கிறாருங்க? உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நீங்க அலங்கரிக்க வேண்டியது என்னை அல்ல, எனக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். பரிசுத்த அலங்காரத்துடன் நீங்க என்னை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தமாக தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க என்னை தேடும் பொழுது, சேவிக்கும் பொழுது மாம்சீகத்தோடோ மாம்சீக எண்ணத்தோடோ நீங்கள் என்னை தேடாமல் ஆவியோடும் ஆவிக்குரிய எண்ணங்களோடும் பரிசுத்தத்தோடும் என்னை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். அப்ப நாம் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, எந்த ஒரு மாம்சீக எண்ணங்களும் ஜெபத்தில் நாம கேட்ட பிரகாரமாக போட்டிகளோ பொறாமைகளோ எந்த ஒரு மாம்சீக எண்ணங்களுக்கும் நாம் இங்க என்ன செய்யக்கூடாதுங்க? இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்தோடு தேவனை நாம் தொழுது கொள்ளணும். அதுக்கு பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன்னுடைய சகோதரனிடத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, கோபம் இருந்ததுன்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? நீ போய் அவனுடன் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன செய்ய? காணிக்கை கொடு. ஏன் அதை சொன்னாருன்னு தெரியுங்களா? ஏன்னா நீ மாம்சீகத்தோடு எனக்கு என்று காணிக்கை கொடுக்க வேண்டாம். மாம்சீகத்தோடு கர்த்தருடைய ஆராதனைக்குள் நாம் அமரக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இங்கே அமரக்கூடிய இந்த 1 மணி நேரம், நாம் தேவனை தேடக்கூடிய இந்த ஒரு சில நிமிடங்கள், நாம் மனிதனாக இல்லாமல்
மாம்சத்துக்குரிய மனிதர்களாய், மாம்சத்துக்குரிய எண்ணங்களை உடையவர்களாய் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாக நாம் அமர்ந்து இந்த தொழுகையை தேவனுக்காக நாம் சமர்ப்பிப்போம். சரி பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் கேட்டோம். அசட்டை என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை நாம் கேட்டு வருகிறோம். உங்களை எல்லாரையும் காலையில் நான் சங்கடப்படுத்த விரும்பல. என்னன்னு கேட்டுன்னு தெரியுங்களா? எதில் நாம் அசட்டை பண்ணக்கூடாதுன்னு கேட்டோம் அப்படின்ட்டு காலையிலே டெஸ்ட் வச்சு உங்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. செய்தி துவங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு வழக்கமாக உட்கார்ற சேரில் நீங்கள் உட்காரல, வேற சேரில் உட்கார்ந்துருக்கிறீங்க. சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுங்களா? வழக்கமாக உட்கார்ந்த சேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சேர். நீங்கள் தூங்கி அசந்தாலும் அது கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கும். இன்றைக்கி ரொம்ப தூங்கிடாதீங்க, விழுந்துருவீங்க. ஏன்னா இந்த சேர் கொஞ்சம் குவாலிட்டி, கொஞ்சம் வெயிட் கம்மியான ஒரு சேர். அதனால் யாரும் விழுந்து எந்திரிச்சு போயிடாதீங்க. சரி பிரியமானவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பதாக அசட்டை செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஒன்று, தேவனை நாம் அசட்டை செய்கிறோம். தேவனுடைய வசனத்தை நாம் அசட்டை செய்கிறோம். தேவனுடைய சபையை நாம் அசட்டை செய்கிறோம். தேவனுடைய ஊழியரை நாம் அசட்டை செய்கிறோம். கடைசியாக பெற்றோர்களை நாம் அசட்டை செய்கிறோம் என்ற இந்த 5 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 5 காரியங்கள்ல மீண்டும் போன வாரம் நாம் பார்த்த ஒரு விஷயம், தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அசட்டை செய்யக்கூடாது. சங்கீதம் 107வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:10. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு வாசிக்கிறதை விட இப்படியும் வாசிக்கலாம். தேவனுடைய வசனத்தை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? 2க்கு என்ன வித்தியாசம்? அசட்டை பண்ணினார்கள்னா ஏதோ இஸ்ரேல்ல மாத்திரம் நாம குத்தம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, அவங்க மட்டும்தான் கேட்கல, அவங்க மட்டும்தான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலை என்று ஏதோ அவர்கள் ஒருவர் மாத்திரம்தான் அசட்டை பண்ணின மாதிரி அந்த வார்த்தை வரும். ஆனால் பிரியமானவர்களே, இப்படி நாம் படிப்போம், தேவனுடைய ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணுகிறோம் அல்லது நாம் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனைகள் அன்றும் அசட்டை பண்ணப்பட்டது, இன்றும் அசட்டை பண்ணப்பட்டது. இன்னும் ஒன்று டென்ஸ், இன்னும் ஒரு டென்ஸ் மிச்சம். என்ன டென்ஸுங்க? இன்னும் அசட்டை பண்ணி கொண்டிருப்போம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பண்ணினார்கள், பண்ணுகிறோம், பண்ணிக்கொண்டிருப்போம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அசட்டை, தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த காலத்தோடு அது முடியவில்லை, நிகழ்காலத்தோடு இது முடிய போவது இல்லை, எதிர்காலத்திலும் அது முடிய போவதில்லை. சரி, இதெல்லாம் எதனால என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் ஒரு கேள்வியை கேட்போம். தேவனுடைய ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்றால், தேவனுடைய ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்பதற்கு முன்னாடி, கடந்த காலத்திலிருந்து ஜனங்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, வேதாகமத்தை 3 காலங்களாக நாம் பிரிக்கலாம். இது யாருக்கு அதிகமாக தெரியும்னா, பைபிள் அதிகமாக படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நம்ம எல்லாருக்குமே சட்டம் அதிகமாக தெரியும், என்னென்ன செக்ஷன், என்னென்ன சட்டம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் வக்கீல்களுக்கு மாத்திரம்தான் என்ன தெரியுங்க, எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன சட்டம் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதே தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, படித்திருக்கிறார்கள்.
அதே போல வேதத்தை படித்த ஒரு ஜனங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், வேதமானது 3 காலங்களாக பிரிக்கப்படுகிறது. முதற் காலம் பிதாக்களின் காலம், அது ஆதாம் தொடங்கி மோசே வரைக்கும் வாழ்ந்த மக்களுடைய காலம் பிதாக்கள் காலம். இந்த மோசே முதல் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரைக்கும் மோசேயினுடைய காலம் என்று சொல்வார்கள். பிறகு இந்த சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய காலம் கிறிஸ்துவின் காலம். இந்த 3 காலங்களில் தேவன் 3 வழியாக ஜனங்களிடத்தில் பேசிக்கொண்டு வந்தார். நான் சொன்ன ஆதாம் தொடங்கி மோசே வரைக்கும் தேவன் எப்படி பேசினாருன்னு தெரியுங்களா? வேதத்தை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். தோட்டத்திலே ஆதாமிடத்தில் தேவன் என்ன செஞ்சாருங்க? நேரடியா பேசினார். ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று சொன்னார். ஆபிரகாம் இடத்துல தேவன் எப்படி பேசினாருங்க? ஆபிரகாமே உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டாரையும் விட்டு நீ என்ன செய், வெளியே போ என்று நேரடியாக தேவன் ஆபிரகாம் இடத்தில் பேசினார். நோவாவின் இடத்துல எப்படி பேசினாருங்க? நான் 40 நாள் இரவும் பகலும் மழையை பெய்ய பண்ணி இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், உனக்காக ஒரு பேழை உண்டு பண்ணு என்று தேவன் நேரடியா பேசினார். அப்ப இந்த பிதாக்கள் காலம் என்று அழைக்கப்படுகிற காலத்திலே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, நேரடியான ஒரு தொடர்பு. தேவன் நேரடியாக பேசிக்கொண்டு வந்த ஒரு தருணம். ஆனால் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகின பிறகு இந்த மோசேயினுடைய காலத்துல தேவன் நேரடியா ஜனங்களிடத்துல பேசுறதை காட்டிலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசினார். அவதுல முதல் தீர்க்கதரிசி யார் என்றால் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஏதாச்சும் சொன்னா ஆண்டவர் சொன்னார், மோசே நீ மலை மேல வா அப்படிம்பார். மோசே மலைக்கு மேல போவார். நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாம் நீ போய் என்ன செய்ய, ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லுவார். அடுத்தது சாமுவேலை நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியாக சாமுவேல் இடத்துல பேசுவாரு, நீ போய் இஸ்ரவேலருக்கு இதை சொல் என்று சொல்லுவார். எலியா எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் என்ன செய்தாருங்க? பேசிக்கொண்டு வந்தார். அப்போ ஆண்டவர் பாருங்க நேரடியா பேசினாரு. மோசேயினுடைய காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா அவர் ஜனங்களிடத்துல பேசினாரு. இன்றைக்கு அவர் எப்படி பேசுகிறார்? இந்த கிறிஸ்துவின் காலம் என்று அழைக்கப்படுகிற இன்றைய காலத்துல தேவன் நம்முடன் எப்படி பேசுகிறார்? கண்டிப்பா நேரடியாக பேசவில்லை. கண்டிப்பாக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் பேசவில்லை. வேறு எப்படி இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் தேவன் பேசுகிறார் என்றால் அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆரம்பத்தில் தேவன் பேசினார். வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். 2 பேதுரு 1:21. அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு என்ன செய்தார்கள்? பேசினார்கள். நம்ம பைபிள் அடிக்கடி கேட்கிற பேதுரு, பவுல், யோவான் என்று நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் பேசின வார்த்தை எப்படி அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இன்றைய காலத்திலே தேவனானவர் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள். அப்ப இன்றைக்கு எப்படி தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்த வாக்கியங்கள் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது.
அப்ப தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இங்கதான் நம்ம கன்க்ளூஷன்ல வந்து நிற்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனைகளை நாம் எப்படி பெறுகிறோம், இன்றைக்கு தேவன் நம்முடன் எப்படி பேசிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களின் மூலமாக இன்று தேவன் நம்முடன் பேசுகிறார். நேரடியாக தேவன் பேச கிடையாது, தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பேச கிடையாது, அப்போஸ்தலரை நேரடியாக கொண்டு பேச கிடையாது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவன் நம்முடன் பேசுகிற ஒரே ஒரு வழி இந்த வேதாகம். இந்த வேத வாக்கியங்களின் வழியாக தேவன் நம்முடன் பேசுகிறார். இந்த வேத வாக்கியங்களின் வழியாக தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்று வருகிறோம். அப்ப இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவையான ஒன்று, முக்கியமான ஒன்று என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓகே, மன்னிக்கவும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய மகிமையினால் வசனம். காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி இச்சையினாலும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகவும் கொண்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருள். சரி பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்முடன் நேரடியாக பேச வேண்டியது இல்லை. இன்று தேவன் நமக்காக தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 பேதுரு 1:3 நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் எதுல தந்திருக்கிறாருங்க? வேதத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். உங்ககிட்ட என்ன சொல்லணும் என்பதை இதில் கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். நாம எப்படி விசுவாசமாய் வாழ வேண்டும் என்பதை வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி போராட்டங்களை சகிக்க வேண்டும் என்பதை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் நேரடியாக பேச வேண்டியது இல்லை. மீண்டுமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 2:3. ரெண்டு 13 2 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் பேசும் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெருளும் செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற அநேகர் நீங்க அமர்ந்து நாங்கள் பேசுவதை கேட்கும் பொழுது ஏதோ ஊழியரையா பேசுறாரு, ஏதோ சூர்யா பைபிள்ல இருந்து அவர் படிச்சதை ஏதோ தெரிஞ்சதை எடுத்து பேசுறாரு, இவங்கெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறத ஏதோ எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருக்கிறார்கள்
என்று ஒருவேளை ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இங்கு தெசலோனிக்கேயிலே பவுல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது இப்படியாக அவர் சொல்லுகிறார். மீண்டும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது, நீங்க எங்க மூலமாக கேட்கக்கூடிய தேவ வசனங்கள் எல்லாமே தொடர்ந்து வாசிப்போம். கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் பேசுற மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ள. பிரியமானவர்களே, தயவு செய்து எங்களுடைய வார்த்தைகளை மனிதனுடைய வார்த்தைகளாக நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது ஏதோ ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது ஒரு மானசீகமான மனிதன் பேசுகிற வார்த்தை என்று நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை மனிதர்களுடைய வார்த்தைகளாக நீங்க கேட்க வேண்டாம். Of course we are a human. நாங்க யாரு தாங்க? நானும் மனுஷன்தான். அப்பா யாருங்க? அவரும் மனிதன் தான். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பேசுகிற எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா எதை தவறுங்க? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் பேசக்கூடிய மனிதர்கள், ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிற நாங்கள் மனிதர்கள். ஆனா பேசக்கூடிய வசனம் யாருடைய வசனம் அல்லங்க, மனிதனுடைய வசனம் அல்ல. பவுல் பாருங்க, தெசலோனிக்கே சபையை குறித்து அவர் பெருமை பாராட்டுகிறார். என்ன பெருமை தெரியுங்களா? நீங்க கண்டிப்பா எங்களுடைய வார்த்தையை மனித வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவ வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்லணும் அப்படின்னா, இது தேவனே பேசுறாருன்னு யாரு நம்பினாங்க? தெசலோனிக்கேயர்கள் நம்பினாங்க. பவுல் பேசவில்லை, எங்களுடைய ஊழியர் பேசவில்லை. இவர் பேசக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவன் இவர்கள் மூலமாக பேசுகிறார்கள் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் யாருக்கு வேணுங்க? நமக்கு வேணும். ஏன் அது வேணும் தெரியுங்களா? அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியாதுங்க, அசட்டை செய்ய முடியாது. அன்பு செல்லின் அவர் பேசுறாரு, சூர்யா பேசுறாருன்னு ஒருவேளை நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கண்டிப்பா அதில் அசட்டை இருக்கும், அதில் அலட்சியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதில் அலட்சியங்கள் ஒருபோதும் வராது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னுமாக கூட நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவன் வேதத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாய் இருந்தாலும் அதுல கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஆப்பு உங்களை விட யாருக்கு அதிகம் தெரியுங்களா? ஆப்பு உங்களை விட யாருக்கு அதிகமா இருக்குன்னு தெரியுங்களா? பேசுற எங்களுக்கு ஆப்பு அதிகம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை என்னுடைய வார்த்தையாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் கேட்கிற உங்களுக்கு மாத்திரம் அவர் வார்னிங் கொடுக்கல, உங்களுக்கு மாத்திரம் அவர் எச்சரிக்கை கொடுக்கல. முதலாவது எச்சரிக்கை தேவன் யாரு கொடுக்கிறாருன்னு தெரியுங்களா? பேசுகிற எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாசி கேட்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உனக்கு தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்தும்படி என்ன செய்? ஜாக்கிரதையாயிரு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஜாலியா வந்து பேசுறாங்க, ஏதோ தெரிஞ்சதை வந்து கண்ண மூடிட்டு பேசிட்டு இருக்கிறார்கள். நான் பேசும் பொழுது தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கு முன்பதாக எனக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த வார்த்தையை நாம பேசுறோம், இதன்படி நாம நடக்கிறோமா?
இதன்படி நான் முதலாவது பின்பற்றனா என்ற ஒரு பயத்தோடு தான் நான் ஒவ்வொரு சத்தியத்தையும் பேசுவேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? நீ ஜாக்கிரதையாயிரு. எதுக்கு ஜாக்கிரதையாயிரு? அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சத்திய வசனத்தை நீ பகுத்து போதிக்க உன்னை தேவனுக்கு முன்பதாக தகுதியுள்ளவனா இருக்க நீ என்ன செய்? ஜாக்கிரதையாயிரு. அப்ப ஏதோ சும்மா வந்து நின்று பேசக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நாங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் பிடிச்ச காரியங்களை பேசுறதோ, நினைச்ச காரியங்களை பேசுகிறதோ, நாங்கள் யோசிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவதோ அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவன் சொல்றாரு, நீ பார்த்து பேசுகிறார். அப்படிதான் அர்த்தம். நீ பகுத்து போதி அப்படின்னா என்னன்னு சொல்றாருங்க? உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ போதிக்காது. அது சரியா, அது தவறா, அது எப்படி போதிக்க வேண்டும் என்று நீ பகுத்து அதை போதிக்க வேண்டும். அப்ப கேட்கிற உங்களை காட்டிலும் பேசுகிற எங்களுக்கு தேவன் அதிக வார்னிங் கொடுத்திருக்கிறார், எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதுக்கும் மேல ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக. இந்த எச்சரிக்கை எல்லாம் நீங்க வழக்கமா உங்களுக்கு தர எச்சரிக்கை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த 2 வசனம் யாருக்கு வர எச்சரிக்கைங்க? வசனத்தை போதிக்கிற போதகர்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியக்காரனா மட்டும் மாறிடாதீங்கிறாரு. ஆனா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோங்க? ஊழியக்காரனா ஜாலி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஊழியக்காரனா ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன முன்னாடி வந்து பாட்டு பாடுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, கர்த்தருடைய பந்தி நடத்துவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அதே ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, போவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நாங்க நிற்கக்கூடிய இந்த மேடை ஒரு நெருப்பில் நிற்கக்கூடிய ஒரு மேடை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் என்ன செய்யாதிருப்பீர்களாக, போதகர்களாக. எதற்கு இப்படி ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியுங்களா? எதற்கு ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவர் இந்த எச்சரிக்கை தராருன்னு தெரியுங்களா? ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது, இவங்க அவங்களுடைய வார்த்தை பேசல, அவர்கள் யாருடைய வார்த்தை பேசுறாங்க? என்னுடைய வார்த்தை. ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றதுக்கு காரணம், நீ பேசுற வார்த்தை என்னுடைய வார்த்தையாக இருக்கிறபடியால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பேசுகிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அதனால அசட்டை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதை ஒரு மனிதனுடைய வார்த்தையாக நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் அசட்டை செய்வீர்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்வோம். இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் ஊழியருக்கு இப்படி சொல்லிட்டாருங்களா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவங்களுக்கு இப்படி வார்னிங் சொல்லிட்டாரு. என்ன வார்னிங் சொல்லிட்டாரு? நீ பகுத்து போதிக்க வேண்டும். நீ பகுத்து போதித்து சரியா பேசலை என்றால் உனக்கு அதிக ஆக்கினை இருக்கும் அப்படின்ட்டாரு. அடுத்தது உங்க பக்கம் வர, உங்களை பார்த்து அந்த வசனத்துக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு தெரியுங்களா? வாசிக்க கேட்போம். 1 யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இதை சொல்றாரு. அவங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இதை சொல்லுகிறார்.
என்ன சொல்றாருங்க? யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடடா, என்ன இருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய வசனம் எப்படி இருக்கணுமாமாங்க? உன்னுடைய வாயை விட்டு பிரியாது. ஆனா நமக்கு எப்படி இருக்குதுங்க? அது ஏதோ எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. ஆண்டோடைய வசனம் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அது எப்போ இருக்கக்கூடாது? உன்னுடைய வாயை விட்டு அது என்ன செய்யக்கூடாது? அப்படின்னு என்ன? என்னுடைய வசனத்தை எப்பொழுதும் உன்னுடைய வாயில் இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வைத்திருக்க வேண்டும். அப்படின்னா டெய்லியும் நீ படிச்சுட்டு இருக்க வேண்டும். ஒரு நாள்ல ஒரு முறையாவது என்னுடைய வசனம் உன்னுடைய வாயில வரணும். அதெல்லாம் வராதுங்க. சினிமா பாட்டு வேணா வருங்க. என்னங்க, ஒரு முறைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை சினிமா பாட்டு கூட வந்துட்டு போகுமே ஒழிய வசனம் வரக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம பாலிசி. அடுத்து சொல்றாரு பாருங்க, இதில் எழுதியிருக்கிறவர்களுக்கெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். ஐயோ, கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்னது? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம நேரம் அரை மணி நேரம் கேட்க முடியல. எப்பங்க? வாரத்துல ஒரு நாள் அரை மணி நேரம் நம்ம நேரம் கேட்க முடியல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதையெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் என்னன்னு சொல்றாருங்க? இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க. இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் வளர்த்தும் போது ரொம்ப ஆசையா வளர்த்துவாங்க. என் பையன் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அவன் டாக்டர் ஆகணும்னு வளர்த்துவாங்க. ஆனா அவன் வளர்ந்து தெருவில் சுத்தும் போது அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க? அப்படியே நெஞ்செல்லாம் அவளுக்கு, உன்னையெல்லாம் நான் எப்படி யோசிச்சேன்னு தெரியுமா? உன்னையெல்லாம் எப்படி பார்க்கணும்னு நான் நினைச்சேன் தெரியுமா? இன்னைக்கு தெருவில் சுத்திட்டு இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாருங்க? இரவும் பகலும் தியானமா இருக்கிற சொன்ன தேவனுக்கு நாம் என்ன செய்யணுங்க? அரை மணி நேரம் கூட தரதில்லை. எவ்வளவு மோசமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம பேசுறதெல்லாம் நீங்க ஒரு நாள் முழுவதும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. நீங்க ஒரு நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. ஒரு நாள்ல அரை நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இல்ல ஒரு மணி நேரம் கேளுங்க, அரை மணி நேரம் கேளுங்கள். ஆனாலும் அதில் அசட்டை. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாரு, இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ கேட்க என்ன செய்ய? தியானமாய். நம்ம எவ்வளவு மோசமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நாமளே யோசித்து பார்ப்போம். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்னும் புதிய பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அழகா சொல்லுவாரு. இது கூட கொஞ்சம் கடினமாய் சொன்னாலும் அழகாக ஒரு பிள்ளைக்கு சொல்வதை போல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. எங்க என்று பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:3 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு பாலுக்காக எப்படி தவிக்குதோ, ஒரு குழந்தை எப்படி ஒரு பாலை பருக ஆசைப்படுகிறதோ, அதே போல கர்த்தருடைய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்கள்? அந்த வாஞ்சை. ஞாயிற்றுக்கிழமை என்ன வாஞ்சை வரணுங்க? மாட்டுக்கறி எடுக்கணும் சாப்பிடணுங்கிற வாஞ்சை அல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி இருக்கணுங்கிற வாஞ்சை அல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட், நல்லா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கணும் என்ற வாஞ்சை அல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு போகலாம், வெளியே சுற்றலாம், அவுட்டிங் போகலாங்கிற வாஞ்சை அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தின் மீது என்ன செய்யுங்கள்? வாஞ்சை. ஆண்டவர் பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை தேவன் அப்பவும் எதிர்பார்க்கிறார், இப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். ஆனாலும் நான் செய்தியில் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் தான், அப்பொழுதும் அசட்டை பண்ணினார்கள், இப்பொழுதும் அசட்டை பண்ணுகிறோம், இந்த செய்தியை கேட்டும் அசட்டை பண்ணுவோம். இதுதான் யாருங்க?
அதை மாற்றவே முடியாது. ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை உணர்ந்தவர்கள் அதிகம் இங்கே இல்லை. ஒரு சிலர் உணர்ந்திருக்கலாம், அநேகர் உணராதவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு நெருப்பை கண்டா நாம பயப்படுறோம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அம்மா அப்பா சொல்லும் போது கூட குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் கேட்காது, டேய் அதை தொடாத சுற்றுரும் அப்படின்னு. ஒரு தடவை சூடு பட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த டைம் என்ன செய்யுங்க, குழந்தை அதில் போகாது. ப்ளஸ் சைக்கிளில் வரேன்னு சொன்ன நான் சொல்லும் போது கேட்கவே இல்லை. நோ டேடி, நானும் வருவேன்னா. இப்போ காயம் ஆனதுக்கு அப்புறம் தங்க சைக்கிளில் போகலாமா? ஏன்? ஒரு தடவை அதை அனுபவிக்கும் பொழுது தான் நமக்கு என்ன தெரியுங்க, அதனுடைய வலிமை நமக்கு தெரியும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் அசட்டை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்யலைங்க, உணரவில்லை. ஒரு டைம் உணர்ந்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அசட்டை செய்ய மாட்டோம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா ஒரு வீட்டில் தாத்தா இருந்தாரு. அவர் டெய்லியும் பைபிள் படிச்சுட்டே இருப்பார் நேரமும். இதை பார்த்துட்டு இருந்த பேரன், தாத்தா அப்படி என்ன டெய்லியும் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த பேரனும் படிக்க ஆரம்பிச்சுட்டான். சரி நானும் தான் படிச்சு பார்க்குறேனே, அப்படி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், தாத்தா எந்நேரமே இதை படிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு பேரனும் படிக்கிறான். அப்போ ஒரு நாள் பேரன் படிச்சு பார்க்குறான், ஒண்ணுமே அவனுக்கு புரியல. தாத்தாட்ட போய் சொல்றான், தாத்தா நீங்க டெய்லியும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, நானும் அப்படி என்னதான் இருக்குதுன்னு படிச்சு பார்த்தேன், பைபிள்ல என்னென்ன இருக்குதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல. அடுத்து இன்னொன்று சொன்னா பேரன், என்ன சொன்னாங்க, அதுல படிச்சது அதுக்கப்புறம் மறந்தும் போயிடுது, அப்படி என்னதான் இருக்குது இதை நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தனது தாத்தாவை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா அந்த பேரனுக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. அன்றைய காலத்துல எல்லாம் இந்த ஒரு கூடை மாதிரி வச்சு, கூடையில் இந்த கறிக்கட்டையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, விறகு அடுப்புக்கு கறியெல்லாம் எடுத்து அந்த கூடையில போடுவாங்க. அது ஓட்டோட்டையா இருக்கும், மூங்கில செஞ்ச ஒரு கூடை. அந்த கூடையை எடுத்து கையில தந்து, நீ ஆற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த பேரனும் என்ன செய்யறான், சரி தாத்தா சொல்றாருட்டு ஆத்துக்கு போறான், தண்ணி எடுத்துட்டு வரான். வீட்டுக்கு வரக்குள்ள அந்த தண்ணி என்ன செஞ்சிருதுங்க, அது கீழே போயிடுது. அப்ப மறுபடியும் தாத்தா அனுப்புறாரு. இப்படியே 2-3 தடவை அனுப்புறாரு. அவன் போயிட்டு வரான். அப்ப வந்துட்டு தாத்தா சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. தாத்தா பார்த்து சொல்றா, ஏங்க தாத்தா என்னை இப்படி அலைவிடுறீங்க, இதுலதான் தண்ணி நிக்க மாட்டேங்குது, நான் எத்தனை தடவை தான் போய் கொண்டு வர்றது, நான் வேணா பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணியை கொண்டு வரேன், இதுல கொண்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிச்சுங்க. அப்ப அந்த தாத்தா சொன்னாரு, நீ கொண்டு வந்த தண்ணியை தான் பார்த்த, நீ இவ்வளவு தூரம் இந்த தண்ணியை கொண்டு வந்ததுனால அந்த கூடையில் இருந்த உள்ளலுக்கும் வெளியலுக்கும் சுத்தமாயி எவ்வளவு வெண்மையா இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னார். அதுதாங்க வசனம். நீங்க வசனத்தை படிக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் வராது. நீங்க வசனத்தை படிக்கிறதுனால உங்களுக்கு பலங்கள் வராது, நேரடியான வல்லமைகள் வராது. ஆனா வசனத்தை படிக்க படிக்க அது ஒன்று பண்ணும். என்ன பண்ணும் தெரியுங்களா, நம்முடைய உள்ளும் புறமும் அது என்ன செய்யும் தெரியுங்களா, சுத்தமாகும். அந்த கூடையில தண்ணி வரல, ஆனா என்ன ஆச்சு, அழுக்கான அந்த கூடை சுத்தமாச்சு. அதே போல நீங்க டெய்லி வசனத்தை படிக்கிறதுனால உங்க பிசினஸ்ல லாபம் வரும். டெய்லியும் வசனத்தை படிக்கிறதுனால நீங்க போற காரியம் எல்லாம் நல்லாவே இப்படின்னு மானசீகமா யோசிக்காதீர்கள். வசனத்தை படிப்பதனால் உங்கள் இருதயம் சுத்தமாகும். வசனத்தை படிப்பதனால் நம்முடைய மனம் பக்குவப்படும். அது எப்ப ஆகும் அப்படின்னா, வசனத்தை படிக்க படிக்க நம்முடைய இருதயம் சுத்தமாகும். ஆனா அதை நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, இதை படிக்கிறதுனால ஒண்ணுமே இல்லைன்னு போயிடும். அசாம்ல நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு மருத்துவமனைக்கு போனோம். அங்கிருந்து ஒரு டாக்டர், இந்து டாக்டர், இந்த மாதிரி நாங்கள் பைபிள் ஸ்கூல்லேருந்து வரேன்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் எங்களை பார்த்து சொன்னார், எங்கிட்டையும் பைபிள் இருக்குது,
நான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன சொன்னாருங்க? அவர் யாருங்க? இந்து. இப்படி யாரும் அவரை படிங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிற, அதை படித்தால் போதும், மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற. நான் பழைய பாடலும் படிக்கல, புதிய பாடலும் படிக்கிறேன், ஆனா படிக்க படிக்க அதனுடைய வார்த்தைகள் எனக்கு நிம்மதியை தருது அப்படின்னு சொல்றாரு. யாருங்க? ஒரு அவிசுவாசி. ஆனா விசுவாசி நாம் பத்திரமா மூடி வச்சிருக்கிறோம். அது வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படையான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில தருவது அல்ல. ஆனால் அதை படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்ய தெரியுங்களா? நம்மை புதிதாகவும் நம்மை புதுப்பிக்கும். அவர் வசனத்தை நாம் வாசி கேட்டு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோமாக. எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம், எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37:4-5. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எலிசாவை பார்த்து சொல்றாரு. எலிசாவை எந்த இடத்துல கூட்டிட்டு போய் சொல்றாரு தெரியுங்களா? சுடுகாடுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பல்லாக்கு, ஒரு பள்ளத்திலே போய் ஆண்டவர் எலியாவை நிறுத்தி அந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஆண்டவருடைய வார்த்தையை. எந்த எலும்புங்க? ஒரு மனிதன் செத்து போய் காஞ்சி போய் உயிரற்று கிடக்கக்கூடிய எலும்பை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஏன் தெரியுங்களா? அது கீழே நம்ம வாசிக்க கேட்போம். 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். பிரியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை எப்பவுமே மனசுல வச்சுங்க. ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு வல்லமையான வசனம் என்று, தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்குது. நாம் அநேக வார்த்தையில கேட்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருங்குள்ள பட்டயம், ஆண்டவருடைய வசனம் கண்மலையை பேர்க்கக்கூடிய வல்லமையுடையது, அது கற்பாறைகளை உடைக்கக்கூடிய வல்லமையுடையது. ஆனா இங்க பாருங்க, ஒரு உயிரற்ற எலும்பினிடத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த எலும்பு என்ன ஆகுதாமாங்க? உயிர் அடைந்து அதுக்கு நரம்பு, மாம்சம், தோல் ஒண்ணு மட்டும் இல்லை, என்ன இல்லையாமாங்க? உயிரை தவிர, ஆவியை தவிர அது உருவம் பெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை, நாம் வாசிக்க இருக்கக்கூடிய இந்த வேத வார்த்தை அவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. அதனால அசட்டை பண்ண மாட்டோம், அசட்டை செய்யாதீர்கள். ஆண்டுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் தருவோம். ஆண்டுடைய வசனத்தை ஒரு நாள், ஒரு பொழுதாவது, ஒரு 4 வசனமாவது 5 வசனமாவது, இதுக்கும் மேல உங்க வீட்டுல காலன் இருக்குது இல்லைங்களா, அதுல இருக்கிற ஒரு வசனத்தையாச்சும் என்ன செய்யுங்க, உங்க வாயால ஆண்டுடைய வசனத்தை வாசிங்கள். அதை கேட்போம், அதை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.